திமுக பல திட்டங்களை வகுத்து அதை செயல்படுத்தி வருது. அந்த வகையில் மகளிர் உரிமை தொகையும் ரூபாய் 1000 2000 மற்றும் விடுபட்ட மகளிருக்கும் இனி உரிமை தொகை கிடைக்கும்னு தகவல் தெரிவிச்சிருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். வருகின்ற 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கு பல்வேறு திட்டங்களை தீட்டி வருது. அந்த வகையில் தற்பொழுது திமுக கையில் வைத்துள்ள முக்கியமான ஆயுதம் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டத்திற்கு பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருப்பதாக சொல்லப்படுது. அதனால் இதை வைத்தே பெண்களின் வாக்குகளை மொத்தமாக அறுவடை செய்யலாம்னு திமுக கணக்கு போட்டு வைத்திருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன. தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்ற பெயரில் குடும்ப அட்டை வைத்துள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1000 உரிமை தொகை வழங்கி வருது. இந்த 1000 ரூபாய் தகுதியான பெண்களுக்கு அவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக மாதந்தோறும் செலுத்தப்பட்டு வருது. இந்த நிலையில் கடந்த மாதம் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் 2வது கட்ட விரிவாக்கத்தின் போது புதிதாக 16,94,339 பேருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் இந்த திட்டத்தில் பயன்பெறும் பயனாளிகளின் எண்ணிக்கை 1,30,69,831 உயர்ந்திருக்கு. தற்பொழுது தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் பெண்களின் வாக்குகளை ஒன்றுவிடாமல் அள்ளுவதற்காக மகளிர் உரிமை தொகையை உயர்த்த திமுக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு. இந்த நிலையில் அமைச்சர் ஐ பெரியசாமி பொங்கல் முடிவதற்குள் பெண்களுக்கு பொங்கல் பரிசு காத்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார். அதாவது பெண்கள் மத்தியில் பேசிய அமைச்சர் ஐ பெரியசாமி பொங்கல் அன்றோ அல்லது பொங்கல் முடிவதற்குள்ளோ பெண்களுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் தித்திப்பான செய்தியை அறிவிப்பார் என்று பெண்களுக்கு பொங்கல் பரிசு காத்திருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். அதாவது மகளிர் உரிமை தொகையை திமுக அரசு உயர்த்த முடிவு செய்திருப்பதைத்தான் பெண்களுக்கு பொங்கல் பரிசு காத்திருக்கிறது என்று அமைச்சர் ஐ பெரியசாமி கூறியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் மகளிர் உரிமை தொகையை 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயாகவோ அல்லது 2000 ரூபாயாகவோ அதிகரிக்க திமுக அரசு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுது. இதைத்தான் பொங்கல் பரிசு என அமைச்சர் ஐ பெரியசாமி சூசகமாக கூறியுள்ளதாக தகவல் கூறுகின்றது. இதற்கிடையே கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு புதிதாக விண்ணப்பித்த பெண்களில் பலரின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு. இதனால் அவர்கள் தங்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் கிடைக்காதா என்று பல பெண்கள் கவலையில் மூழ்கியிருக்கும் நிலையில் அவர்களுக்கும் தமிழக அரசு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லியிருக்கு. அதாவது மகளிர் உரிமை தொகைக்கு புதிதாக விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் மேல்முறையீடு செய்யலாம் என்ற தகவல் தெரிவிச்சிருக்கு. அதனால் அவர்களின் விண்ணப்பம் மீண்டும் பரிசீலிக்கப்பட்டு தகுதியானவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று தமிழக அமைச்சர் சக்கரபாணி தெரிவிச்சிருக்கிறார். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் மகளிர் உரிமை தொகையை தேர்தல் ஆயுதமாக பயன்படுத்த திமுக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு. மகளிர் உரிமை தொகை பெண்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்ற நிலையில் விடுபட்டவர்களையும் இந்த திட்டத்தில் சேர்த்து அவர்களின் வாக்குகளையும் அள்ளுவதற்கு திமுக அரசு முடிவு செஞ்சிருக்கு. மேலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வருவதற்கு முன்பாக மகளிர் உரிமை தொகையை ரூபாய் 1500 ரூபாய் அல்லது 2000 ரூபாயாக உயர்த்தலாமா என்பது குறித்து திமுக அரசு ஆலோசித்து வருவதாக கூறப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள்.